நம்ம சேல்ஸ் ஷாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப் லிங்க் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் கனெக்ட் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸும் கவர் பண்ணிருந்தோம். அதே மாதிரி IPL ஆப்ஷன் 20 சீரிஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரிவியூஸும் கவர் பண்ணிருந்தோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸ் பாத்தீங்கன்னா 5 மேட்ச் T20 சீரிஸ் இப்போ பாத்தீங்கன்னா 2-1 இந்தியா லீடிங்ல இருக்காங்க. 4 T20 லக்னோவில் அன்பார்ச்சுனேட்லி அபேண்டன் ஆயிடுச்சு. பயங்கர ஃபாகு பனிமூட்டமா இருந்தது. ஸோ சுத்தமா மேட்ச் அபிஷியல்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுட்டாங்க. ஸோ பிளேயர்ஸ்க்கு விசிபிலிட்டி ப்ராப்ளம்னால மேட்ச் அபேண்டன் பண்ணாங்க. 5th T20 அகமதாபாத்ல டிசைட் ஆங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சா சீரிஸ் 2-all டிராவ் ஆயிடும், இல்லைன்னா இந்தியா 3-1 அப்படின்னு ஜெயிக்கலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா IPL ஆப்ஷன் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு எதையும் December 15 அபுதாபில நடக்க போது எல்லாமே எதிர்பார்த்த IPL ஆப்ஷன் ஹெவியா நம்ம டாக்ஸ் பண்ணியிருந்தோம். 10 டீம் பத்தி ப்ரிவியூ போட்டுருந்தா யார் எடுக்கலாம், அவங்களுக்கு எந்தெந்த ஹோல்ஸ் இருக்கு, அவங்க ரிமைனிங் பர்ஸ் எவ்வளோ, எந்த ஃபாரின் பிளேயர் டார்கெட் பண்ணலாம், எந்த இந்தியன் பிளேயர் போகலாம், அவங்களுக்கான பர்ஸ் எப்படி, அவங்க என்ன பண்ணலாம், எந்த பிளேயர் போகலாம், எல்லாமே நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எல்லாம் பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணி எல்லா 10 டீமும் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா IPL ஆக்ஷன் 2026 அபுதாபில முடிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரியும். 2 days பேக் 3 days பேக் நடந்தது. நிறைய ஹெட்லைன்ஸ் பாத்தீங்க. கேமரான் பீன், கார்த்திக் வீர், பிரசாந்த், ஹர்திக் சர்மா, பிரசாந்த் இவ்வளவு பேர் ஹெட்லைன்ஸ் கிராப் பண்ணாங்க. ஹையஸ்ட் சோல் பிளேயர் ஆனாங்க. அது இல்லாம லியாம் லிம்சன், ஆகிப் நபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிட்ஸ் ஃபெச் பண்ணாங்க. சில இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அண்டர் 19 பேசஸ் ஸ்கவுட் பண்ணாங்க. டேனிஷ் மலேவார், அதுக்கப்புறம் கனிஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் சலீல் அரோரா. ஸோ இந்த மாதிரி இந்தியன் யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் டாப் வந்தாங்க. ஸோ ஓவரால் டாடா IPL ஆக்ஷன் 2026 சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. அண்ட் நவ் வி மூவ் ஆன் டு ஈச் அண்ட் எவ்ரி டீம் ப்ரிவியூ. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட்டிருந்தேன். எந்த டீம் எல்லா 10 டீமோட ஆக்ஷனுக்கு அப்புறம் ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் ப்ராமிஸ் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஆக்ஷன்ல அவங்க என்ன தேவைப்பட்டது, அவங்க அதை கரெக்டா பண்ணாங்களா, தப்பா பண்ணாங்களா, அவங்க மிஸ்டேக் பண்ணாங்களா, கரெக்டா ஆச்சா, அதே மாதிரி அவங்களுக்கு ஆக்ஷன்ல அவங்களோட ரேட்டிங்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு டீமும் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஒரு 4 டீமுக்கு 4 செப்பரேட் வீடியோ போட போறேன். மீதி 6 டீமுக்கு 2 வீடியோ போட போறேன். ஸோ ஓவரால் 7 வீடியோல 10 டீம் கவர் பண்ண போறேன். ஸோ முதல் வீடியோவா உங்களுக்கு வெற்றிகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கணும். CSK கிட்ட இருந்தா இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்க CSKோட ஆக்ஷன் டார்கெட்ஸ், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு, CSK ஆக்ஷன்ல எப்படி இருக்கு, தேருமா தேராதா எல்லாமே பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். CSK கிட்ட இருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா கொல்கத்தா 64 கோர்ஸோட போனாங்க. பட் CSK 43.4 கூட போனாங்க. ஸோ CSK பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது ஹோல்ஸ் இருந்தது. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஸ்பாட்டை ஃபில் பண்ணோம், மதீஷா பத்திரான் அடுத்து நிரப்பணும், அதே மாதிரி ஒரு ஓவர்சீஸ் ஓபனர் டார்கெட் பண்ணோம், இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸே இல்லை, அதே மாதிரி டெத் போலிங்கும் போட இல்லை, அதே மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின் ஆல்ரவுண்டர் இல்லையா, ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லை. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. இதெல்லாம் CSK ஆக்ஷனை தீர்ந்து முடிச்சாங்களா, வாங்க போய் பார்ப்போம். ஸோ CSK இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் கிடைச்சது. பட் சாட்டிஸ்ஃபைடான ஆக்ஷன் கேட்டீங்கன்னா சத்தியமான இல்லைன்னு தாங்க சொல்லுவாங்க. ஆக்ஷன் முடிஞ்சுமே CSK டீம்ல நிறைய ஹோல்ஸ் தெரியுது. அதை நான் கிளியரா என்ன சொல்ல முடியும். பட் அவங்க அதே மாதிரி CSK ஆக்ஷன் நல்ல ஒரு புது ரூட் எடுத்துக்காங்க. என்னன்னா யங்ஸ்டர்ஸ் நோக்கி தான் நாங்க இனி டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவரால் எனக்கு அந்த என்ன சொல்றது கார்த்திக் சர்மா, பிரசாந்த் பிக்ஸ் தாண்டி மற்றபடி எனக்கு இம்ப்ரெசிவா தெரியல. சர்ஃபராஸ் ஓகே. ஸோ ஓவரால் CSKக்கு என்னோட ஆக்ஷன் ரேட்டிங் 6 out of 10 தான் கொடுப்பேன். கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் சொதப்பிட்டாங்க. சரி வாங்க ஸ்குவாடை பார்த்துட்டு உள்ள போவோம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட், மகேந்திர சிங் தோனி தலை, அவர் இந்த வருஷம் எப்படி ஆட போறான்னு தெரியல. எடுத்திருக்க ஸ்குவாடை பார்த்தா சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ஸ்ரேயஸ் கோபால், கலீல் அஹமத், ஆயுஷ் மாத்ரே, டிவால் புவிஸ், உர்வில் பட்டேல் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் நிலைமை என்னன்னு தெரியல. முகேஷ் சௌத்ரி, நேதன் எலிஸ், நூர் அஹமத், ராமகிருஷ்ணா கோஷ், அது அன்சுல் கம்போஜ், குர்ஜன்மீத் சிங், ஜேமி ஓட்டன். ஸோ இதெல்லாம் ரீடைன் ஸ்குவாட். ஆக்ஷன்ல யார் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா 14.2 crore, பிரசாந்த் 14.2 crore, ராகுல் சர் 5.2 crore, மேட் ஹென்ரி பேஸ் பிரைஸ் 2 crore, அகில் ஹுசைன் பேஸ் பிரைஸ் 2 crore, மேத்யூ ஷாட் பேஸ் பிரைஸ் 1.5 crore, ஜாக் ஃபோர்ஸ் 75 lakhs பேஸ் பிரைஸ், சர்ஃபராஸ் கான் 75 lakhs பேஸ் பிரைஸ், அண்ட் அமான் கான் 40 lakhs பேஸ் பிரைஸ். ஸோ பேஸ் பிரைஸ்லயே எல்லாரும் தூக்கிட்டாங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த், ராகுல் சார் தவிர. ஸோ ஓவரால் இது பார்க்க நல்ல ஸ்குவாடா இருக்கு. ஸோ இந்த ஸ்குவாடுக்கு அப்புறம் ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. ஸோ CSKோட பெஸ்ட் லெவன் நீ என்னடா கொடுப்ப, அவங்களுக்கு எந்த லெவன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது. நான் என்னோட பெஸ்ட் CSK லெவன் இப்படி போனா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். நீங்க உங்களோட லெவனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா தப்பான்னு நான் சொல்றேன். இந்த லெவனும் உங்களோட ஒப்பீனியன் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வித் ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கேக்வாட் லாஸ்ட் இயர்ல இருந்தே வந்தோம் தான் வரப்போறேன்னு சொன்னேன். ஸோ வந்தோம்ல வருவாரு. நம்பர் 4, நம்பர் 5 டிவால் புவிஸ் அண்ட் சிவம் துபே. டாப் 5 கடப்பாரியா இருக்கு. நம்பர் 6 இன்எக்ஸ்பீரியன்ஸ் கார்த்திக் சர்மா, IPL இன்எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 7 தலை வருவாரு. நம்பர் 8 பிரசாந்த் வீர், ஜடேஜா பேக்கப். நம்பர் 9 நேதன் எலிஸ். நம்பர் 10 நூர் அஹமத். நம்பர் 11 கலீல் அஹமத். ஸோ CSKக்கு ஒரு லக்ஸரி இந்த 11 என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஃபைனல் தான் ஆடுறாங்க பிளேயிங் லெவன்ல. ஸோ லாஸ்ட் ஃபைனல் இம்பாக்ட் வேற யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஆல்ரவுண்டரா வேணும்னா இங்க ஜேமி ஓட்டன் இல்ல அகில் ஹுசைன் பக்கம் போவான். இல்ல எனக்கு அவுட் நோட் பாஸ் பால் வேணும்னா மேட் இந்தியா ஜாக் ஃபோக்ஸ் பக்கம் போகலாம். பட் நான் மேட் இந்தியன் ஓட்டன் சஜஸ்ட் பண்ண இந்த 12 பார்க்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் CSK டாப் பைஸ் கிட்ட இருந்து போவோம். என்ன சொல்றது கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க 2 பேர் தாங்க
ஸ்பாட் லைட்டை ஸ்டீல் பண்ணாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல சிஎஸ்கே வந்து மில்லரு, லிவிங்ஸ்டன், கேமரான் கிரீன், அதுக்கப்புறம் ஹோல்டரு, மிஸ்டர் விசர் இப்படிதான் பிளான்ல இருந்தாங்க தவிர இந்த ரெண்டு பசங்க பேரே நம்ம எதிர்பார்க்கல. ஓகே சிஎஸ்கே போவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் அவுட் அண்ட் அவுட் ஆல் அவுட்டா போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. தட் ஷோஸ் ஹவு மச் சிஎஸ்கே ஹேவ் ட்ரஸ்டட் இன் யங்ஸ்டர்ஸ் ஃபார் அப்கமிங் ஃபியூச்சர் தான் சொல்லணும். ஏன்னா பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா ரெண்டு பேருமே ஐபிஎல் புதுசுங்க, ரெண்டு பேரும் பசங்க சூப்பரா அவங்க லீக்ஸ்ல ஆடி இருக்காங்க. அதே மாதிரி சையத் முஸ்தக் அலி நல்லா பண்ணிருக்காங்க. பட் லாங் ஃபியூச்சர் ரிஸ்கி மூவ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கார்த்திக் சர்மா கிட்ட போவோம். கார்த்திக் சர்மா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு நெட் செஷன்ல ஆடி இருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே ட்ரையல்ஸும் நிறைய அட்டன் பண்ணிருக்காரு. ஏன்னா 2025 நீங்க அவரை பார்த்திருப்பீங்க, சிஎஸ்கே டீமோட டிராவல் பண்ணிருக்காரு. ஃபுல்லா இல்லைனாலும் கொஞ்சம் டிராவல் பண்ணாரு. அண்ட் மோரோவர் இப்போ சையத் முஸ்தக் அலில பேய் மாதிரி ஆடினாரு. செம சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இந்த சின்ன பையனுக்கு. ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டுமே 180, 190 இருக்கு. லாங் லீவர்ஸ் ஆஃப் த பால் இருக்கு. நல்லா அட்டன் பண்ணாரு ட்ரையல்ஸும். அதே மாதிரி சூப்பரா ஆடுறாரு. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரைக் ரேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ சிஎஸ்கே ஒரு பொட்டன்ஷியல் பினிஷரா பார்க்கவே தான் கார்த்திக் சர்மாக்கு ஆல் அவுட்டா போய் எடுத்திருக்காங்க. தோனி பேக்கப்ல சொல்ல முடியாது, நம்ம குரூம் பண்ண அடுத்த தோனியா கூட அவர் வரலாம். ஸோ சிஎஸ்கே ஒரு ஸ்பார்க் பார்க்க தான் கார்த்திக் சர்மாக்கு அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி 14.2 crore எஸ்ஆர்எச் எல்லாம் அவுட் பீட் பண்ணி எடுத்தாங்க. இது ஒரு நல்ல பை, நான் குறைய சொல்ல மாட்டேன். சூப்பர் டேலண்ட். பட் சிஎஸ்கே எடுத்த ஃபெய்த்தை, பொட்டன்ஷியல் ஃபெய்த்தை அவர் ரீபே பண்ணுவாரா அதுதான் கேள்விக்குரிய. ஏன்னா நல்ல ட்ரஸ்ட் இருக்கு, இந்த பையன் நல்லா வருவான்றது எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 14.2 crore ஜஸ்டிஃபை பண்ணணும்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும். ஏன்னா அப்பதான் அவரும் நல்ல பொசிஷனுக்கு வர முடியும், சிஎஸ்கே பெனிஃபிட் ஆவாங்க. பட் நல்ல பை தான். பட் 14.2 crore எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சேம் ஸ்டோரி பிரசாந்த் வீர். ஏன்னா இவருமே 14.2 crore ஜடேஜா பேக்கப்பா பார்த்தாங்க. ஸோ சிஎஸ்கேட ரெண்டு தூண் ஜடேஜா தோனிக்கு பொட்டன்ஷியல் பேக்கப்ஸா அவங்க பார்த்திருக்காங்க. லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கு அகேன்ஸ்டா பார்த்திருக்காங்க. ஸோ நல்ல பிக் தான். ஏன்னா பிரசாந்த் வீருமே பாத்தீங்கன்னா இந்த யூபி லீக்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10+ wickets and 200 runs வச்சிருக்காரு. ஜடேஜா மாதிரி நம்பர் 5, 6, 7 எங்கனாலும் ஃபிளெக்சிபிலிட்டியோட ஆடக்கூடிய பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால லைக் டு லைக் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆல்சோ குட் பிளேயர் ஃபார் த ஃபியூச்சர் தான் சொல்லலாம். பட் என்ன பிரைஸ் டேக் தான் இங்க இஷ்யூ. 14.2 crore அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல்லே ஆடாத பிளேயர்ஸ் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அவங்க வந்து ஒரு சீசன் போரா பண்ணா அவங்க மேல எவ்வளவு ஹேட் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. அவங்களோட என்ன சொல்றது இன்செக்யூரிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் சூப்பர் பிளேயர். நான் இப்போ சொல்ல பிரசாந்த் வீரால அந்த நல்ல சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா முடிஞ்ச சையத் முஸ்தக் அலி இந்த யூபி லீக்ல. ஸோ நல்ல ஃபியூச்சர் இருக்குங்க. இந்த ரெண்டு பிளேயர் ஹோப்ஸ், இந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் சிஎஸ்கே இந்த வருஷம் ஐபிஎல் ஹோப்ஸே இருக்க போது. ஏன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே எல்லாம் கண்டிப்பா தோனியா இருக்கும் பெஞ்ச்ல இருக்க மாட்டாங்க. 4 to 5 மேட்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா மாட்டிப்பாங்க. ஸோ பார்க்கலாம் சிஎஸ்கே ரெண்டு ஆக்ஷன் ஸ்டார்ஸ் என்ன பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி ஒரு பிக் ராகுல் சேகர். ஏன்னா ஆல்ரெடி இவங்க ராகுல் சேகர் லாஸ்ட் அந்த ஆக்சிலேட்டர் செட்ல எடுத்தாங்க 5.2 crore. ராகுல் சேகர் நான் அப்பயும் சொல்றேன் நல்ல ஸ்பின்னர். பட் என்னன்னா கொஞ்சம் அவுடேட்டடா ஆயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சையத் முஸ்தக் அலிலே பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கினாரு. கிட்டத்தட்ட 4-5 விக்கெட் தான் எடுத்தார் ஓவரால். அதே மாதிரி ஆக்ஷன் அன்னைக்கு கூட ஒரு மேட்ச்ல மும்பை அகைன்ஸ்டா 3 over 58 runs நம்ம சர்ஃபராஸ் கான் சொல்லி பிரிச்சுட்டாரு. ஸோ ராகுல் சேகர் பழைய ராகுல் சேகரா வரதுக்கான இடம் சிஎஸ்கே தான். பட் 5.2 crore வர்த்தான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு சேஸ் கோபால் இருக்கு. இது இல்லாம பிரசாந்த் வீர், அகில் ஹுசைன் எடுத்துறீங்க. அப்புறம் எதுக்கு ராகுல் சார் எனக்கு புரியல. சரி பார்க்கலாம், ஆட வச்சு பழைய மாதிரி சவர் போட்டா நல்லா இருக்கும். லெட்ஸ் see. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ஃபராஸ் கான் ஒரு சூப்பர் பிக்ங்க. அவர் அவ்வளவு எமோஷனலா சிஎஸ்கே எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பண்ணா உங்களுக்கு தெரியும். அந்த ஜெர்சி டெம்ப்ளேட் போட்டு மனுஷன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாப்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் கட்சி திரும்பி வர ஐபிஎல் பிளேல சிஎஸ்கேல கண்டிப்பா பெஞ்ச் தான். பட் அவருக்கு அதுக்கே அவ்வளவு சந்தோஷப்படுற போது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். அதனால ஹாப்பி ஃபார் சர்ஃபராஸ் கான் பீங் பிட். ஏன்னா மும்பைக்கு லாஸ்ட் 2 years கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வெயிட் லாஸ் பண்ணி செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரஞ்சி டிராஃபில சூப்பராக அன்னைக்கு ஆக்ஷன் டே கூட ஒரு 75 அடிச்சாரு. ஸோ வெல் டிசர்வ் ஸ்பாட் ஃபார் சிஎஸ்கேலாம் சொல்ல சர்ஃபராஸ் கான் லைக் டு லைக் பேக்கப் 4, 5, 6 ஆடுறதுக்கு பிளேயிங் இனிஷியல் மேட்சஸ் சான்ஸ் கிடைக்குமா தெரியாது. ஏன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் எல்லாம் இருக்காங்க. பட் கண்டிப்பா அந்த பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவர் ஒரு சர்வீசஸ் கண்டிப்பா தேவைப்படும். சூப்பர் பிளேயர் ஃபார் த ஃபியூச்சர். நல்ல பிக் சிஎஸ்கேக்கு. இது நான் சந்தோஷப்படுறேன். ராகுல் சேருக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆமான் கான். இவருமே இந்த லோக்கல் லீக்ல பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். அரௌண்ட் 200+ runs வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 185. அதே மாதிரி பவுலிங்கோ 2 over இவரால போட முடியும். சிமிலர் டு சிவம் டூபியோட பேக்கப் தாங்க. ஏன்னா சிவம் டூபியோட லைக் டு லைக் பேக்கப். என்ன ரைட் ஹேண்டர் அவர் லெஃப்ட் ஹேண்டர் ரெண்டு பேரும் மீடியம் பேஸ் போடுவாங்க. இவர் ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 2022-23 சீசன் ரெப்ரசென்ட் பண்ணார். அங்கேயுமே நல்லா பண்ணாரு 23ல. பட் எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டெல்லி கைவிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே திரும்பி பேஸ் பிரைஸ் 40 lakhs எடுத்திருக்காங்க. நல்ல பை தான். ஏன்னா பேக்கப்ல தான் ஆட போறாரு, மெயின் லான்ஸ் கிடையாது. பட் எனிவே பேக்கப் ஃபார் டூபின்றது கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. லெட்ஸ் see இவருக்கான சான்ஸ் கிடைக்கும் போது இவர் என்ன பண்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு நல்ல பை தான் என்ன பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ ஸ்டீலர் அகில் ஹுசைன். பீடாக் வந்து ஓவரால் எல்லா ஆக்ஷனுக்கு முன்னாடியே பிடிக் பண்ணிட்டார். சிஎஸ்கே அகில் ஹுசைன் போறாங்க, சிஎஸ்கே அகில் ஹுசைன் போறாங்க. சரி நான் கூட அங்கேயே போவாங்கன்னு யோசிச்சேன் இருந்தேன். பட் முதல் பீட்டே போட்டாங்க. ஆக்ஷன்ல அவங்க பண்ண முதல் பர்ச்சேஸே அகில் ஹுசைன் தான். நம்புவீங்களா? எனக்கு செம்ம ஷாக்கு. பட் பேஸ் பிரைஸ்ல இருக்குது சரியான ஸ்டீல். ஏன்னா யாருமே வரவே இல்லை. சிஎஸ்கே பேஸ் பிரைஸ்ல இருக்காங்க. உங்களுக்கே தான் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்ல ஆடுறாரு, ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்ல ஆடுறாரு. ஸோ அதனால கண்டிப்பா அந்த பாண்ட் இருக்கும். பட் அகில் ஹுசைன் பிளேயிங் வந்து எப்படி ஃபிட் ஆவாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. நல்ல பிளேயரு, பவர் பிளேயர்
ஐபிஎல் உங்களை அவரை வச்சு 2-3 ஓவர்ஸ் ஓட்டலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் நல்ல கெப்பாசிட்டி டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஏபிள் ஆல்ரவுண்டர். அவருக்குமே ஜடேஜா பிடிச்சிருக்கும். ஸோ ஜடேஜா லைக் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் எங்க பிளேயிங் ஃபிட் ஆகிறான்னு தெரியல. பட் அகில் ஹுசைன் ஒரு சூப்பர் பிளே தான், இதுலயுமே நான் குறையே இல்லை. நெக்ஸ்ட் இது எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற பேர் தான் மேத்யூ ஷாட். ஏன்னா ஆஸ் அ பிளேயரா நான் அவர் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா அவர் எங்க ஃபிட் ஆவார் பாத்தீங்கன்னா டாப் பிளேயர் தான் ஃபிட் ஆவாரு. ஆஸ்திரேலியா 4 and 5 ஆட வைக்கிறாங்க. பட் அவரோட பொசிஷன் அது கிடையவே கிடையாது. டாப் பிளேயர் தான் ஃபிட் ஆவார். 1.5 crore சிஎஸ்கே எடுத்துருக்காங்க. எங்க ஆட வைப்பாங்க? அவர் ஃபர்ஸ்ட் பிளேயிங் நல்லா வருவார். அதான் ஒரு மேட்ச் அதுதான் எனக்கு புரியல. ஒரு டாப் 5 இந்தியன் என்ன சொல்றது பேட்ஸ்மேனை நீங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மேத்யூ ஷாட் இந்த பிளேயர்லாம் தாண்டி எங்க ஓப்பனிங் ஆடுவான்னு எனக்கு தெரியல. ஸோ இது பல்லார் ஓவர்சீஸ் ஃபினிஷர் போயிருக்கலாம். ஷானகா, பிட்டோரியஸ், ஜிம்மி நிஷம், நபி அந்த மாதிரி யாருக்குன்னா போயிருக்கலாம். இல்ல மேத்யூ ஃபோர்டே யாருக்கா போயிருக்கலாம். மேத்யூ ஷாட் நல்ல பிளேயர் தான், நல்ல ஓப்பனர். ஆட்லேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கூட இப்ப நல்லா இருக்கு. பட் எங்க சிஎஸ்கேல ஃபிட்னா ஆவான்னு தெரியல. ஸோ இந்த பை ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி பழைய சிஎஸ்கே கட்ட. ஏன்னா தலைவன் வந்து 2014-15 டைம்ல இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஃப்ரீ ஆஃப் திங்ஸ்ல ஆளே காணும். நடுவில் கிங்ஸ்ல வந்து 2017 ஆனாரு. பட் அதுவும் டிசப்பியர் ஆயிட்டாரு. அப்புறம் 2024 லக்னோ எடுத்தாங்க. திரும்பி 3-4 மேட்ச்ல உட்கார வச்சிட்டாங்க. பட் நல்ல பவுலர் மேட் ஹென்ரி. என்னன்னா ஒரு அவுட் பவர் பிளே பவுலருங்க. நீ ஒரு இடத்துல நம்ப முடியாது. நாட் அ ட்ரஸ்டபிள் பவுலர். ஏன்னா நேதன் எலிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும்போது உங்களுக்கு அவருக்கு ஒரு பேக்கப்பா வேணும். இல்லை அவர் கூட சேர்ந்து போடுறதுக்கு ஒரு டெத் பவுலர் போகணும். பட் மேட் ஹென்ரி பவர் பிளேல அவுட் நோட் போடணும். கலீல் அஹ்மதோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடணும்னா இவர் ஒரு சூப்பர் பிக்குங்க. ஏன்னா கலீல் அஹ்மத் அண்ட் மேட் ஹென்ரி பவர் பிளே செம்ம காம்போவா இருக்கும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் சிம்மர், ஒரு ரைட் ஆர்ம் பேசர் சூப்பர் டேஞ்சரஸா இருக்கும். ஏன்னா போத் வே ஸ்விங் பண்ணுவார் மேட் ஹென்ரி. பட் டெத்துல அடி வாங்குவாரு. ஸோ ஓகே இது ஒரு நல்ல பை தான் சொல்லுவோம். பட் மேட் ஹென்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஜக்காரி ஃபாக்ஸ் இருக்குன்னா எனக்கும் புரியல. இவருமே பாத்தீங்கன்னா சிமிலர் நியூசிலாந்து போலர் 75 lakhs எடுப்பாங்க. இவர் வந்து நியூ சென்சேஷன். இப்ப லாஸ்ட் ரன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போத் டெஸ்ட் ஓடிஐ அண்ட் T20s நல்ல பவுலர். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுவாரு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவர் ரன் கூட எபிலிட்டி இருக்கு. பட் இவருமே அவுட் அண்ட் அவுட் மேட் ஹென்ரி மாதிரி பவர் பிளே பவுலர் தான், டெத் பவுலர் கிடையாது. ஸோ ஜக்காரி ஃபாக்ஸ் பதிலாக வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் டெத் பவுலர் வைக்கலாம். இவரு என்ன சொல்றது தெரியலங்க. ஏன்னா முஸ்தாபிஸுக்கும் ஹோல்டருக்கும் அவ்வளோ ஆல் அவுட்டா போனாங்க. பட் எடுக்க முடியல. அதை தாண்டி நிறைய பவுலர்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஃபிளெமிங் டார்கெட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கே தெரியும் நியூசிலாந்து கோட்டால ஒரு எடுப்பாரு. ஸோ அதனால ஜக்காரி ஃபாக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க சிஎஸ்கேட பைஸ். ஸோ ஓவரால் சிஎஸ்கேட ஆக்ஷன் வந்து பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும் எடுக்கலன்னா நான் என்ன டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன்னா எதுக்கடா பக்கெட்ல தண்ணி. ஏன்னா அவங்களுக்கு ஹோல்ஸ் இன்னும் என்னென்ன இருக்கு தெரியுமா? டெத் பவுலிங்ல நேதன் லீஸ்க்கு பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி யாருமே கிடையாது. அன்ஷுல் கம்போஜ் தான் பேக்கப் ஒரே பவுலர். அவருக்கு பேக்கப் அங்க யாருமே கிடையாது. ரைட் ஆர்ம் பேசவே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேத்யூ ஷாட் எடுத்துருக்காங்க. பட் பினிஷிங் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனே இல்ல. ஸோ இவ்வளவு பிரச்சனையோட சிஎஸ்கே ஆக்ஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கடா பக்கெட்ல தண்ணி தான் தோணுது. ஸோ அதான் மக்களே சிஎஸ்கே ஆக்ஷன் பிக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ யார் யார் எங்க ஃபிட் ஆவா, யார் யார் பிளேயிங் ஆடுவா, எவ்வளவு பிளேயர்ஸுக்கு அவங்க வர்த்தா, அவங்க ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாங்களான்னு எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதாவது கப்படிச்ச டீமோட ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஆக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, என்ன தேவை எல்லாம் பார்த்தோம். பட் சிஎஸ்கே எனக்கு தெரியலங்க நல்ல ஆக்ஷனா வந்திருக்கும். ரெட் பவுலிங்கும் ஃபினிஷிங் கவர் பண்ணி தான் அங்க போட்டு விட்டாங்கன்னு தோணுது. ஓவரால் 6 out of 10 நான் கொடுக்குறேன். சாதாரண மக்களை வீடியோட எண்டு பாட்டு கொண்டு ஸோ ஹோப் சிஎஸ்கே பத்தி இந்த வீடியோ நான் தெளிவா பேசியிருக்காங்க. ஆக்ஷன் பிக்ஸ்மே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டு அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. அடுத்து ஆர்சிபியோட ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூல சந்திப்போம். நன்றி மக்களே, ரொம்ப சாரி வீடியோ போடாததுக்கு.